வணக்கம். இன்றைய பாரத் எக்ஸ்பிரஸ் நேர்காணல் நிகழ்ச்சியில் சமூக நீதி போராளி, சாதி ஒழிப்பு தீண்டாமைக்கு எதிராக போராடிய திரு சிறுத்தை வல்லவன் அவர்கள் நம்முடன் இணைந்துள்ளார். சிறுத்தை வல்லவன் அவர்களை பற்றி நம்ம கூற வேண்டும் என்றால், கிட்டத்தட்ட ஒரு 30 ஆண்டுகளுக்கு மேலாக விடுதலை சிறுத்தை கட்சியில் பயணம் செய்து வருகிறார். அவர் தற்போது மண்டல பொறுப்பாளராகவும் செயலாற்றி வருகிறார். மேற்கொண்டு அம்பேத்கர் படிப்பகம், திருமா படிப்பகம் என்று ஒரு மிகப்பெரிய ஒரு கல்விக்கூடத்தையே உருவாக்கி செயல்பட்டு வருகிறார். அந்த கல்விக்கூடத்தை உருவாக்குவதற்காக கிட்டத்தட்ட 15 ஆண்டுகள் போராட்டம், பல்வேறு அவதூறுகள், வழக்குகள், சிறை தண்டனைகள்லாம் அனுபவித்து இன்றைக்கி ஒரு 50 குழந்தைகள் அந்த படிப்பகத்தில் படித்து வருகிறார்கள். மேற்கொண்டு பார்த்திங்கன்னா, ஈரோட்டில் அம்பேத்கர் சிலை வருவதற்காக வேண்டி பல்வேறு போராட்டங்களை கையில் எடுத்து செய்துள்ளார். பொல்லான் மணிமண்டபம் அமைவதற்காக வேண்டி கிட்டத்தட்ட அதற்கான போராட்டங்களையும் கையில் எடுத்து பல்வேறு ஆர்ப்பாட்டங்களெல்லாம் நடத்தி வந்துள்ளார். மேற்கொண்டு பார்த்திங்கன்னா, கோவை குண்டுவெடிப்பு சம்பந்தமாக இருக்கக்கூடியவர்களுடன் இவர் சிறையில் இருக்கும்போது பல்வேறு அனுபவங்களை கற்றுக்கொண்டும், வீரப்பன் அவர்களுடைய சகோதரனுடனும் சிறை வாழ்க்கையை அனுபவித்து கிட்டத்தட்ட ஏகப்பட்ட அனுபவங்களோடு பல்வேறு நலத்திட்டங்களையும் சமூகத்திற்காக போராடக்கூடியவராகவும் இருந்து வரும் திரு சிறுத்தை வல்லவன் அவர்களுடன் நம்ம நேர்காணல் நிகழ்ச்சியில். வணக்கம். கிட்டத்தட்ட நீங்கள் ஒரு 30 வருஷமாக பயணிச்சிட்ருக்கிறீங்க. உங்களோட அரசியல் பயணம் எப்படின்னா இருக்குது? எதுக்காக நீங்கள் ஃபஸ்ட்டு விடுதலை சிறுத்தை கட்சியை தேர்வு பண்ணீங்க? அனைவருக்கும் வணக்கம். நான் 1996 நான் பொது வாழ்க்கைக்கு வந்தேன். அரசியலில் பொது வாழ்க்கைக்கு 1996. 96 பார்த்திங்கன்னா, இந்த பவானி சட்டமன்றத்தில் எஸ்என்பி பாலசுப்ரமணியன்ட்டு ஒரு தமாக வேட்பாளர் நின்னார். அப்போது நான் ரஜினி ரசிகர் மன்றத்தில் நான் முக்கியமான ஒரு பவானி தாலுக்காவில் ஒரு பொறுப்பில் இருந்தேன். அப்போது அவருக்கு இந்த சட்டமன்றம் முழுவதும் தேர்தல் பணி செஞ்சேன். அதுதான் என்னுடைய முதல் அரசியல் தேர்தல் பணி 96. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, நான் திருப்பூரில் இப்போதைய துணை ஜனாதிபதியாக இருக்கக்கூடிய சிபி ராதாகிருஷ்ணன் அவர்களுடைய கம்பெனியில் ஸ்பைஸுங்கிற ஒரு கம்பெனியில், பனியன் கம்பெனியில் பிரிண்டிங் யூனிட்டில் நான் கான்ட்ராக்ட் எடுத்து வேலை செஞ்சுட்டு இருந்தேன். எங்கிட்ட ஒரு 40 பேர் வேலை செஞ்சுருந்தாங்க. நான் அப்போ கான்ட்ராக்ட் எடுத்து எக்ஸ்போர்ட் கம்பெனி அதில் வேலை செஞ்சுட்டு இருந்தேன். அப்போது எனக்கு தொடர்பு பல்வேறு பகுதி, மதுரை, கடலூர், இந்த மாதிரி வெளியூர்லேருந்து வந்தவங்களை தங்க வச்சு வேலை வாங்கிட்டு இருந்தேன். அதில் எங்கிட்ட நல்லா நெருக்கமாக பழகினவங்க 98 ஒரு 4 பேர் அவங்க ஊருக்காக என்னைய சிதம்பரம் கூட்டுரோடுங்கிற ஊரில் அவங்க ஊருக்கு பண்டிகைக்காக என்னை கூப்பிட்டாங்க. அந்த பகுதிக்கு நான் போகும்போது அது ரொம்ப ஒரு பயங்கரமான ஒரு கிராமம். அந்த கிராமத்தில் தான் 98 அப்போ தான் நான் தலைவர் எழுச்சி தமிழருடைய பேச்சை நான் கேட்குறேன். அது ஆடியோவில் அந்த டேப் ரெக்கார்டு இருக்குது. அந்த டேப் ரெக்கார்டு அப்போல்லாம் பார்த்திங்கன்னா டேப் ரெக்கார்டு. அவங்க அந்த கிராமத்தில் நிகழ்ச்சியெல்லாம் பண்டிகை காலங்கிறதுனால நிகழ்ச்சியெல்லாம் முடிச்சுட்டு இரவு அந்த டேப் ரெக்கார்டு கேசட்டு போடும்போது நான் தலைவருடைய பேச்சை உள்வாங்கினேன். அதுக்கு முன்னாடி நான் ரஜினி ரசிகர் மன்றத்தில் ஒரு பொறுப்பில் இருந்தேன். அப்போது தலைவருடைய பேச்சு அம்பேத்கர், பெரியார், இன்றைய யதார்த்த நிலையை ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்கள் சாதிய வன்கொடுமையில் பாதிக்கப்படுறத அவர் பேசுனது அவங்களுக்காக குரல் கொடுத்த அந்த பேச்சு என்னை ரொம்ப ஈர்த்தது. அப்போ நான் அப்போ இருந்து நான் தலைவரை சந்திக்கிறதுக்கு முயற்சி எடுத்து, அப்போது என்னுடைய கிராமத்தில் பக்கத்தில் மயிலம்படிங்கிற ஒரு கிராமத்தில் ஒரு பையனுக்கு குழந்தை 5 வயசு குழந்தைக்கு ஹார்ட் ஆப்ரேஷன் பண்ணுறதுக்காக நாங்கள் ரஜினியை தேடி
அவருடைய வீட்டுக்கு போயஸ் கார்டனுக்கு நான் அந்த குழந்தைக்கு ஹார்ட் ஆப்ரேஷன் பண்ணுறதுக்காக நாங்கள் உதவி கேட்டு போனோம். ஆனால் அங்கே போன இடத்துல பார்த்திங்கன்னா அங்கே எங்களை சந்திக்கிறதுக்கு ரஜினி விடலை. அப்போ வந்து கோயம்பேடு பகுதியில் ராகவேந்திர மண்டபம்னு இருக்குது. அந்த மண்டபத்தில் தான் அகில இந்திய தலைவர் சத்யநாராயணன்ட்டு அவரை பார்க்க சொல்லிட்டு அவரை பார்க்குறதுக்காக நாங்கள் போய் பார்க்கும்போது எங்களுக்கு சரியான அங்கே உதவியும் இல்லை, எங்களை அனுப்பிச்சி வச்சிட்டாங்க. அது மிகப்பெரிய ஒரு எனக்கு ஏமாற்றமாகவும் இதாக இருந்துச்சு. அப்போ தான் வந்து நான் தலைவர் அவர்களை வந்து தலைவர் அவர்களை சந்திக்கும்போது அந்த குழந்தையினுடைய நிலைமை எடுத்து சொன்னோன்னே அவர் அப்போ சாதாரணமாக இருந்தார் தலைவர். அப்போது எங்களுக்கு வந்து அந்த குழந்தைக்கு வந்து உதவி செய்கிறதுக்காக கீழ்ப்பாக்கம் மருத்துவமனைக்கு அனுப்பிச்சி வச்சு அங்கே மருத்துவர்கிட்ட பேசி அங்கே எங்களோட கட்சியினுடைய தோழர்கள். இப்போ அப்போ வந்து தலைவர்னா திருமாவளவன் அவர் அப்போது ரஜினி பார்க்க போகிறீங்க. அப்போ அந்த ஒரு சூழ்நிலை அமையாத காரணத்தினால இவரை போய் பார்க்குறதுக்கு போகிறீங்க, அனுமதி கிடைச்சிருச்சு. ஆமாம், அவரை பார்த்து தலைவரை பார்த்து அவர் தலைவர் எங்களுக்கு உதவி செய்கிறாரு. அங்கே எங்களோட கட்சி தோழர்கள்ன்ட்டு மகாலிங்கம்ட்டு இப்போ இருக்கிறாரு தமிழ்மாறன்ட்டு, அவரெல்லாம் வந்து அந்த உதவிக்காக வந்து செய்கிறாங்க. எனக்கு அது வந்து ரொம்ப யதார்த்தம், வாழ்க்கையோட யதார்த்தம். இது ஒரு கிராமத்துலேருந்து அவ்வளோ தூரம், சென்னைங்கிறது அப்போ ஒரு பெரிய நகரம். ஆமாம், அவ்வளோ தூரம் போய் ஒரு ஏமாற்றம் அடைஞ்சிட்டோமே அப்படின்னு நினைக்கும் போது இது ஒரு பெரிய திரையில் நாம் ஒரு மிகப்பெரிய ஒரு கவர்ச்சி, அவரை நம்ம கதாநாயகனாக நினைக்கிறோம், அவர் தான் வந்து நமக்கு எல்லாமே அப்படிங்கிற மாதிரி நான் மிகப்பெரிய ஒரு தீவிரமாக இருந்தது என்னுடைய அது இளமை சின்ன வேகமான காலகட்டத்தில். விஜய் எல்லாருமே அப்படிதான் அந்த மாதிரி தான் இப்போ இருக்கிறாங்க. அந்த காலகட்டத்தில் வந்து எனக்கு அப்படி ரஜினி ரசிகனா ரொம்ப தீவிரமாக இருந்துட்டுங்க. அப்போது தலைவரை வந்து எங்களுக்கு அங்கே போய் ரஜினிகாந்தை பார்க்க முடியல, அவர் எங்களுக்கு எந்த உதவியும் செய்யலை. அகில இந்திய ரசிகர் மன்றத்தை சத்யநாராயணன் எங்களுக்கான மரியாதை கொடுக்கல, அதை ஏன்னு கூட கேட்கல. அது எங்களுக்கு ஒரு ஏமாற்றமாக இருந்தது. தலைவர் அவர்களை சந்தித்த உடனே அவர் அந்த நேரத்தில் அங்கே கட்சியினுடைய தோழர்களை 2 பேர்த்த அனுப்பிச்சி வச்சு கீழ்ப்பாக்கம் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுப்பிச்சி வச்சாங்க. அது மிகப்பெரிய எனக்கு ஒரு அவர் மேலே ஒரு ஈர்ப்பாச்சு. அப்போ தான் வந்து அவருடைய பேச்சு அதிகமாக கேட்டு நான் வந்து அம்பேத்கர் பெரியார் கொள்கையை ஏற்று விடுதலை சிறுத்தைகளாக நான் பயணித்தேன். அந்த காலகட்டம் இருக்கும் அது 98 1998. சரி. அப்போ அந்த காலகட்டத்திலிருந்து நான் வந்து தொண்டனாக திறந்தேன், எந்த பொறுப்புக்கும் வரல. 2001 தான் வந்து பவானி ஒன்றிய அமைப்பாளராக என்னை மாவட்ட செயலராக தான், அப்போ வடக்கு மாவட்ட செயலராக தான் அறிவிக்கிறேன்னாங்க. நான் திருப்பூரில் வந்து கான்ட்ராக்ட் எடுத்து ஆட்டில் வச்சு வேலை செய்கிறதுனால எனக்கு அது வேண்டான்ட்டு அப்போது ஈரோடு மாவட்டத்தினுடைய அமைப்பாளராக கந்தன் என்கிற கார்கி இருந்தார். அப்போ கிழக்கு மாவட்டத்திற்கு செந்தமிழன் இருந்தார். அவர் வந்து இப்போ மறைஞ்சிட்டாரு. அதே மாதிரி கந்தன் மாவட்ட அமைப்பில் அவரும் மறைஞ்சிட்டாரு. தெற்கு மாவட்டத்தில் வந்து முத்து ரவிக்குமார், இவங்க தான் நாங்கள் ஆரம்ப கட்டத்தில் நாங்கள் தான் இந்த ஈரோடு மாவட்டம் முழுவதும் கட்சியை பலப்படுத்துறதுக்காக கட்சி களப்பணி செஞ்சோம். அதில் வந்து அப்போது நான் 6 மாதத்துலேயே எனக்கு வந்து 2001ஆம் ஆண்டுலேயே எனக்கு வந்து மீண்டும் வந்து ஒரு வடக்கு மாவட்ட செயலர் பொறுப்பு எனக்கு கொடுத்துட்டாங்க. அப்போ நான் தலைவர் மேலே இருக்கிற அந்த கட்சி மேலே அமைப்பு மேலே இருக்கிற ஒரு எனக்கு இருக்கிற பற்றில் நான் வந்து அப்போ திருப்பூரில் நான் பிரிண்டிங்கில் இருக்கிறதுனால அந்த கம்பெனிகளெல்லாம் வேலை செஞ்சதுனால அப்போ ஆரம்பத்தில் தலைவருடைய படம் முத பனியனில் வந்து பிரிண்டிங் பண்ணி தமிழ்நாடு முழுவதும் கொண்டு போனது நான் தான். அதுக்கப்புறம் கட்சிக்கு கொடி, பேனரு. ஏன்னா நீங்கள் திருப்பூரில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தனால அந்த பனியனோட இதெல்லாம் உங்களுக்கு. ஆமாம், அப்போ நான் தீவிரமாக அந்த நான் உள்வாங்கின அந்த கட்சி விடுதலை சிறுத்தைகள் வந்து அமைப்பை வந்து பலப்படுத்தணும்னு எனக்கு மேற்கு மாவட்டத்தில் அது பார்த்திங்கன்னா நான் அந்த காலகட்டத்தில் வந்து எல்லாமே வட மாவட்டங்களும் தென் மாவட்டங்களில் தான் மிகப்பெரிய கட்சி அந்த விடுதலை சிறுத்தைகள் அமைப்பு வந்து வளவாக இருந்துச்சு. இங்கே மேற்கு மாவட்டங்களில் அங்கங்கே நாங்கள் இருந்தாங்க. அப்போ நாங்கள் தீவிரமாக நான், செந்தமிழன், கந்தன் என்கிற கார்கி, முத்தூர் ரவிக்குமார் இவங்க தான் ஆரம்ப கட்டத்தில்
மாவட்ட பொறுப்பில் இருந்து அதில் தீவிரமாக என்னை ஈரோடு வடக்கு மாவட்ட செயலராக இப்போ நான் பதவி ஏற்றிருந்தேன். ஒன்றிய அமைப்பாளர் இருந்து மாவட்ட செயலராக வந்தேன். அந்த மாவட்ட செயலராக பணியாற்றும் போது நான் அங்கே திருப்பூர்லேருந்து இந்த மாதிரிலாம் பனியன் தலைவருக்கு வந்து இங்கேருந்து அதுக்கப்புறம் சிதம்பரம் தொகுதிக்கு நான் பேனர் அடித்து கொடுத்துருக்குறேன். துணி பேனர். அப்போல்லாம் வந்து ஃப்ளக்ஸ் கிடையாது. துணி பேனர். ஆமாம், துணி பேனரில் வந்து அம்பு சின்னம் போட்டு அப்போ 2004 அவர் நிற்கும்போது இங்கேருந்து இப்போ துணி பேனரு, ஆரம்பத்தில் கட்சிக்கு மகளிர் விடுதலை இயக்கத்துக்கு கொடி பேனரு, இப்படி பனியன்கள்லாம் வந்து நான் தயார் பண்ணி கொடுக்கறதுக்கு முன்னாடி விசிகேவில் அந்த மாதிரி சிஸ்டம்லாம் இருந்துச்சுங்களா, இல்லை நீங்கள் தான் ஃபஸ்ட்டு பண்ணுறீங்களா? அப்போ அந்த காலகட்டத்தில் வந்து தலைவர் படம் போட்டுல பனியனில் இல்லை, நான் தான் ஆரம்பத்தில் முதல்ல விடுதலை சிறுத்தை கட்சியில் அவரோட ஃபோட்டோ போட்டு ஒரு பனியன் அடிச்சதுன்னா அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கடைசியாக தலைவரே வந்து நேரடியாக இளஞ்சிறுத்தை எழுச்சி பாசர்னு ஒரு கட்சியில் அமைப்பை உருவாக்குனார். இளஞ்சிறுத்தை எழுச்சி பாசறைன்னு. அப்போ அந்த நேரத்தில் பொள்ளாச்சியில் ஒரு தலைவர் வந்து ஒரு படப்பிடிப்பில் இருந்தார். என்னை நேரில் வர சொல்லி, இப்போ இருக்கிற எங்களுடைய தலைமை நிலை செயலாளர் இளஞ்செய்க்கு வர தலைவர் நான். அந்த இளஞ்சிறுத்தை எழுச்சி பாசறையினுடைய யூனிஃபார்ம் நான் தயார் பண்ணி கொடுத்தேன். தமிழ்நாடு முழு நான் தான் தயார் பண்ணி கொடுத்தது. அந்த மாதிரி தலைவர் யூனிஃபார்ம். ஆமாம். அது என்ன கலரில் இருக்கும்? அது இளைஞர் எழுச்சி பாசறைக்கு வந்து போடுற ஒரு யூனிஃபார்மாக தயார் பண்ணி கொடுத்தோம். அது என்ன மாதிரி? அது ஃபேண்ட் வந்து நேவி ப்ளூ கலரில், ஒயிட்டு கட்சியினுடைய கலரில் வந்து பிரிண்டிங் பண்ணி தலைவருடைய எம்பெல்லாம் சேகுவார படம் போட்டு முன்னும் பின்னாலும் பிரிண்டிங்லாம் பண்ணி கொடுத்தேன். தமிழ்நாடு முழுவதும் பண்ணி கொடுத்தேன். அப்போ இந்த காலகட்டத்தில் தான் வந்து எனக்கு 2000 இது வந்து பிற்காலத்தில் செஞ்சது. ஆனால் 2001 நான் மாவட்ட செயலர் பொறுப்பெடுத்ததுலேருந்து ஈரோடு மாவட்டத்தில் நான் தீவிரமாக மக்கள் பிரச்சனைகளை கையில் எடுக்க ஆரம்பித்தேன். எங்கெங்கே பிரச்சனைகள் நடக்குது, தீண்டாமை நடக்குது, எங்கெங்கே வன்கொடுமைகள் நடந்தாலும் நான் வந்து தீவிரமாக போய் அந்த தலைவருடைய பேச்சை உள்வாங்கி தலைவருடைய கொள்கையில் உள்வாங்கினதனுடைய தாக்கம் என்னட்ட வேகமாக இருந்துச்சு. அதனால் எல்லா பக்கம் நான் வந்து போராட்டங்கள் அதிகமாக கையில் எடுத்தேன். சாலை மறியல், காவல் நிலைய முற்றுகை, பஸ் சிறைபிடிப்பு, அதனால கலவரம் நடந்து அந்த கலவரத்தால் காவல்துறையை நாங்கள் தாக்குனது, பஸ் உடைப்பு, இந்த மாதிரி நிறைய போராட்டங்கள் என் தலைமையில் நிறைய நடந்தது. இன்றைக்கி என் மேலே வந்து ஒரு வழக்கு கூட தனிப்பட்ட வழக்குகள் கிடையாது. ஆனால் 38 வழக்குக்கு மேலே நான் இந்த மாவட்டத்தில் சந்திச்சிருக்கிறேன். என் மேலே வந்து ஈரோடு, பவானி, கோபிச்செட்டிப்பாளையம், இப்படி என் மேலே வழக்குகள் நீதிமன்றத்தில் நான் இருக்குது. இது வரைக்கும் எத்தனை வழக்குகள் தள்ளுபடி ஆகிருக்குது? எத்தனை வழக்குகள் வாய்தாவில் இருக்குது? நிறைய வழக்குகள் நான் விடுதலை வாங்கிட்டேன். பார்த்திங்கன்னா இப்போது ஒரு 7-8 வழக்குகள் தான் நடக்குது. ஆனால் வந்து தொடர்ச்சி அது இருக்குது. ஏதோ ஒரு வழக்குகள் வந்து அவங்க அப்படியே வச்சிடறாங்க. எப்போ போட்ட வழக்குன்னு தெரியல. இப்போ 5 வருஷத்துக்கு முன்னாடி 10 வருஷத்துக்கு முன்னாடி போட்ட வழக்கெல்லாம் வந்து சம்மன் கொண்டு வந்து கொடுக்குறாங்க. இப்போ ஒன்றுமில்ல, 2020 எங்களுடைய தலைவர் வந்து இங்கே எலிஸ்பேட்டை பகுதியில் வந்து மறைந்த நவீன் பாலாஜி அவங்க வீட்டுக்கு வரும் பொழுது பிஜேபி ஆர்எஸ்எஸ்காரங்க வந்து இந்து முன்னணிக்காரங்க கருப்பு கொடி கட்டினாங்க. அதில் வந்து அந்த வழக்கு வந்து எங்களுக்கு அவங்களுக்கும் வாக்குவாதங்கள் நடந்து நாங்கள் அவங்கள விரட்டி அடித்தோம். எங்களுடைய தோழர்கள் வந்து நிறைய அவங்க தலைவரை எதிர்த்து கோஷம் போட்டதுனால நாங்கள் திருப்பி தாக்குதல் நடந்ததுனால அதில் வழக்கில் 20 பேருக்கு மேலே சேலம் மாவட்ட நிர்வாகிகள் நாங்கள் எல்லாம் இருக்கிறோம். அது 5 வருஷத்துக்கு அப்புறம் கொண்டு வந்து இப்போ சம்மன் கொடுத்துருக்குறாங்க. அதே மாதிரி ஆரம்ப கட்டத்தில் நாங்கள் நிறைய போராட்டங்கள் பண்ணின விளைவு என் மேலே காவல்துறை வந்து ஈரோடு மாவட்டத்தில் ஹெச்எஸ் ஓப்பன் பண்ணி என் மேலே ரவுடி பட்டியலில் என்னைய சேர்த்து வச்சிருக்கிறாங்க. சமுதாயத்துக்காக போராடினது ரவுடி பட்டியலில் சேர்த்து வச்சிருக்கிறாங்க. ஏன்னா இந்த சமூகத்துக்கு நாம திருடலை, கொலவனில், கொள்ளையடிக்கலை, ஏமாத்தலை. ஆனால் இந்த சமுதாயத்தில் எல்லாமே தீண்டாமை, வன்கொடுமை எங்கே பார்த்தாலும் நடக்குது. அப்போ திமுக அதிமுக 2 ஆட்சியிலையுமே எங்கள் மேலே வந்து கட்சி வளர்ச்சியில் வந்து
எங்கள் மேலே வந்து வழக்கு பதிவு பண்ணுவாங்க. இப்பவுமே பண்ணுறாங்க. ஏன்னா இப்போ கூட்டணிகள் மாறி மாறி வரும்போது எதிர்க்கட்சியாக இருப்பீங்க, எதிர்க்கட்சியாக இருக்கும்போது இந்த மாதிரி இன்னல்கள்லாம் வந்துக்கிட்டு இருக்கும். ஆமாம், கூட்டணியில் இருந்தாலும் நடக்கிறது அது, கூட்டணி இல்லைனாலும் அது வந்து, ஏன்னா விடுதலை சிறுத்தைகள் வந்து வளர்ச்சியை வந்து இங்கே உள்ளூரில் இருக்கிறவங்க யாரும் அதை ஏற்றுக்க மாட்டாங்க. அங்கே இருக்கிற அதிமுகவில் முக்கிய பிரமுகரோ, திமுக இருக்கிற முக்கிய பிரமுகரோ, இங்கே இருக்கிற அமைச்சர்களோ ஏற்றுக்க மாட்டாங்க. அப்போ இந்த கட்சியை வந்து முடக்கணும். எதனால்? அது ஏன் தீவிரமாக யார் வேலை செய்கிறாங்களோ அவங்க மேலே வந்து வழக்குகள். இல்லை, எதுக்காக விசிகாவை முடக்கிறதுக்கு அதிமுக திமுக இதில் இருந்திருக்கிறாங்க? ஆமாம், இந்த மக்கள் வந்து ஓட்டு போடக்கூடிய, ஓட்டு வங்கியாக இருக்கக்கூடிய மக்கள், ரெண்டாவது கொடி தூக்கி கோஷம் போடக்கூடியவர்கள், போஸ்ட் ஓட்டக்கூடியவங்க, இதில் இந்த வந்து பெரும்பான்மையான மக்கள் இருக்கிறாங்க. இந்த ஒடுக்கப்பட்ட மக்களாக இருக்கக்கூடியவங்க நாளைக்கு இவன் அதிகாரத்துக்கு வந்து நமக்கு சமமாக உட்காந்து அரசியல் பண்ணுவது அப்படிங்கிற ஒரு மனசுக்குள்ள இருக்கிற அந்த அவங்களுக்குள்ள இருக்கிறது தான். இப்போ அந்த இருக்கா மாறிடுச்சுங்க? இப்போ இருக்குது, இப்போ அது அதிகமாக இருக்குது, இன்னுமே அதிகமாக இருக்கு, ஒன்றும் மாறல. இது மாற்றுறதுக்கு ஏதாவது வழிகள் இருக்குங்க? மாற்றுறதுக்குன்னா இப்போ தலைவர் வந்து அதிகாரத்தை நோக்கி போகிறோம். நான் எந்த கட்சியில் வந்து அன்னைக்கு விடுதலை சிறுத்தைகள்னா யார், திருமாவளவன்னா யாருன்னு இங்கே இந்த மாவட்டத்தில் கேட்டாங்களோ அந்த கட்சி இன்னைக்கு ஒரு மாநில கட்சியாக இந்திய தேர்தல் ஆணையத்தில் அங்கீகாரம் பெற்றிருக்கு. நாங்கள் அன்னைக்கு உழைச்ச உழைப்புக்கு எங்களுடைய தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் என்னைய இந்த மாவட்டத்திலிருந்து வருவாய் மாவட்டத்திற்கு ஒருவரை டெல்லிக்கு அனுப்பினார். அங்கீகாரம் பெற்ற கட்சிகளை வந்து, தேர்தல் அங்கீகாரம் பெற்ற கட்சிகளை டெல்லியில் வந்து பயிற்சி கொடுத்தாங்க. அதற்கு வந்து என்னை வந்து இங்கே பிரதிநிதியாக வருவாய் மாவட்டத்துக்கு, ஈரோடு மாவட்டத்திலேருந்து நான் டெல்லிக்கு போய் அந்த அங்கீகார சான்று வாங்கும்போது மிகப்பெரிய ஒரு வெற்றி அடைஞ்சதாக எனக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சி இருந்து, மன மகிழ்ச்சி இருந்துச்சு. ஏன்னா நம்ம உழைப்பு வீணாக போகல. அப்போ அது மாதிரி தான் இப்போ படிப்படியாக தான் வந்து அந்த மாற்றங்கள் வரும். இப்போ தான் அதிகாரத்தை நோக்கி நம்ம வந்து இருக்கிறோம், ஒரு கட்சியினுடைய மாநில அந்தஸ்து பெற்றிருக்கிறோம். ஆனால் வரக்கூடிய காலகட்டத்தில் நிச்சயமாக வந்து ஒரு பெரிய மாற்றங்கள் வரதான் போகுதுங்கிறது இப்போ இருக்கக்கூடிய இளைஞர்கள் வச்சு பார்க்க போனால் தெரியுது. முன்னதான் வந்து இந்த ஜாதி பிரச்சனை இந்த மாதிரிலாம் இருந்துச்சு. இன்றைக்கி டிவிக்கேன்னு ஒரு கட்சி வரும்போது தான் தெரிய வருது. எப்படின்னு கேட்டிங்கன்னா, அரசியல் கொள்கைனா என்னென்னு தெரியாமல் ஒரு செயல்பாடு போயிட்டுருக்கு. ஆக்சுவலாக டிவிக்கேவை பொறுத்த வரைக்கும் இன்னும் கொள்கை கோட்பாடு என்னன்னு தெரியல. இப்போ இளைஞர்கள் எல்லாமே, இப்போ நீங்களாம் ஒரு மாநாடோ ஒரு பொதுக்கூட்டமோ நீங்கள் நடத்தும் போது, அதாவது வித்தின் விடுதலை சிறுத்தை கட்சி மட்டும் இல்லை, பாஜக ஆகட்டும், தேமுதிகவாகட்டும், திமுக ஆகட்டும், அதிமுக ஆகட்டும், இவங்கெல்லாம் போய் ஒரு பொதுக்கூட்ட நிகழ்ச்சிகள் நடத்தும்போது பார்த்திங்கன்னா அந்த கூட்டத்தில் அறிவு சார்ந்தவர்களாக பேசுவாங்க, ஒரு நல்ல படிப்பறிவாளர்கள் பேசுவாங்க, ஒரு சிந்தனையாளர்கள் பேசுவாங்க, ஒரு போராளிகள் பேசுவாங்க. அந்த போராளிகள் படிப்பாளர்களுடைய ஒரு பேச்சை கேட்குறதுக்கு இளைஞர் கூட்டமோ இளம் பெண்கள் கூட்டமோ கூடலை. ஆனால் இன்றைக்கி இருக்கிற விஜயோட கூட்டத்தில் அவர் என்ன பேச போகிறாருன்னே தெரியல, எதுக்கு பேசுகிறாருன்னே தெரியல. அந்த மோகத்தில் வந்து நிற்கிறாங்க. இது எப்படி பார்க்க போகிறதுன்னு கேட்டிங்கன்னா, எதுக்காக வரக்கூடிய காலங்கள் மாறுன்னு நான் சொன்னேன்னா, முன்ன இருந்த காலகட்டத்தில் இதெல்லாம் சொல்லி அவங்களுக்கு புரிய வைக்க முடியாமல், ஏன்னா இன்றைக்கி சமூக வலைத்தளங்கள் இல்லை, அன்றைக்கி எந்த ஒரு இதுவுமே இல்லை, மைக்கை போட்டு பேசி அதை வீடியோ எடுத்து ரெக்கார்டு அனுப்புனா தான் அந்த தகவலை. இன்றைக்கி அப்படி கிடையாது. இன்றைக்கி பெரும்பாலும் வீட்லேயே இருக்கிறாங்க. திடீர்னு பார்த்திங்கன்னா சீமான் அவரோட ஸ்பீச்சை கேட்பாங்க, திடீர்னு பார்த்திங்கன்னா விஜய் அவரோட ஸ்பீச்சை கேட்பாங்க. அவங்களோட கொள்கையே பார்த்திங்கன்னா திமுக இப்போ கூட பெருந்துறையில் நடக்கும்போது கூட சொன்னாங்க, தீய சட்டின்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலாக அவர் என்ன சொல்கிறாரோ சினிமா டைலாக் மாதிரி பேசிட்டு போயிடுறாங்க. ஆனால் இன்றைக்கி இருக்கிற இளைஞர்களும் அந்த பெண்கள்லாம் அரசியல் நோக்கி வந்துட்டாங்க. வீட்டுக்குள்ளாரே அடைஞ்ச கிடந்தவங்களும் வெளியில் கொண்டாந்துட்டாங்க. இப்போ கொஞ்சம் புரிய வரும்போது நம்ம என்ன பண்ணிகிட்டு இருக்கிறோம், அரசியல்னால் என்னங்கிறது. உங்களை மாதிரி போராளிகள், உங்களை மாதிரி ஒரு சிந்தனையாளர்கள், நிஜமேலுமே சொல்லப்போனால் நீங்கள் இந்த திருமா பயிலகம் நான் பார்க்கும்போது எனக்கு ஒரு அபூர்வமாக இருந்துச்சு. அது எந்த மாதிரினா, அந்த கட்டடம் கட்டுறதுக்கு கிட்டத்தட்ட 15 வருஷம் போராடி இருக்கிறீங்க. 15 வருஷம் உங்கள் சொந்த வீடு கட்டுறதுக்கு போராடலை, ஒரு 50 குழந்தைங்களோட கல்வி அறிவு கொடுக்கறதுக்காக போராடி இருக்கிறீங்க. அப்படிப்பட்ட போராட்டத்துக்கு பிறகு இன்றைக்கி அவங்க உட்காந்து படிக்கிறதாகட்டும், உட்காந்துருக்கிறதுக்கான டேபிள் சேர்களாகட்டும், அந்த கிளாஸ் ரூமுங்களாகட்டும், அதுக்கு ஒரு 5 ஆசிரியர்களையும் போட்டிருக்கிறீங்க. இதெல்லாம் 5 ஆசிரியர்கள் போட்டு இன்றைக்கி ஒரு
தனியார் பள்ளியிலேயே 5 ஆசிரியர்கள் போட்டு அவங்களுக்கு சம்பளம் கொடுத்து அவங்க மெயின்டைன் பண்ணுறதெல்லாம் பெரிய விஷயம். ஆனால் ஒருத்த மனிதராக நீங்கள் வந்து இவ்வளோ ஒரு போராட்டம், ஏதோ ஒரு கிராமம் சார்ந்த பகுதி, இந்த பகுதிக்குள்ளார இதை கொண்டுட்டு வந்திருக்கிறீங்க அப்படின்னா உண்மையிலுமே ஒரு பிரமிக்கக்கூடிய விஷயமா இருக்குது. பொதுவாக விஜய்ங்கிற இல்லை நான் சொல்ல வந்துடுறேன். இந்த மாதிரி செஞ்சுட்டு இருக்கக்கூடிய உங்களோட வளர்ச்சி, நீங்கள் சமுதாயத்துக்காக பண்ணக்கூடிய விஷயம் 15 வருஷமாக போராடியும் இன்னும் வெளியே வரல. விஜய் இது வரைக்கும் என்ன செஞ்சாருன்னு தெரியல, யாருக்கு என்ன பண்ணிகிட்டு இருக்கிறாருன்னு தெரியல. இளைஞருக்கு அந்த குழந்தைங்களாம் உண்மையிலுமே அவங்களெல்லாம் அந்த கரூர் கூட்டத்தில் எல்லாம் நெரிசலில் 40 பேர் செட்டு, நான் அங்கே தான் இருக்கேன். அந்த லைவ் எடுத்து போடும்போது மதியத்துலேருந்தே பார்க்குறோம். வராங்க, டான்ஸ் ஆடுறாங்க, பிடிக்கிறாங்க, பண்ணுறாங்க. அதாவது அரசியல் கட்சி கூட்டம்னா நாகரிகமான முறையில் இருக்கும். நான் பார்த்த விதத்தில் அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு திருவிழா கூட்டம் மாதிரி தான் இருந்துச்சு. அநாகரிகம் நான் சொல்ல விரும்பல, திருவிழா கூட்டம் மாதிரி. ஒரு நம்ம வந்து எதிர்காலத்தை நோக்கி பயணிக்கிறோம், இந்த சமுதாயத்தை மாற்றத்துக்காக வந்திருக்கிறோம், அப்படி இல்லை, ஒரு என்டர்டெயின்மெண்ட் அப்படின்னா. அதாங்கண்ணா, இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் இருக்க காலகட்டத்தில் நீங்கள் வந்திருக்கிறீங்க. அப்போ இந்த குழந்தைங்களாம் நீ உங்களை மாதிரி இருக்கக்கூடியவங்கள பின்பற்றணும் அப்படிங்கிறது தான் எங்களோட ஆசையும் கூட.